சி.டி. ராஜகாந்தம் தமிழ் சினிமா மறந்துவிட முடியாத அற்புதமான நடிகை. இவரது கம்பீரமான குரலும் ஆஜாகுபாவான தோற்றமும் இவரை வில்லி நடிகையாகவே பல இடங்களில் நமக்கு ஞாபகப்படுத்தும். ஆனால் உண்மையில் இவர் ஆரம்ப காலங்களில் மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகையாக மிளர்ந்தார். 1917ஆம் ஆண்டு பிறந்த சி.டி. ராஜகாந்தம் அக்கால வழக்கப்படி 1932ஆம் ஆண்டில் அப்புக்குட்டி என்ற நபரை திருமணம் புரிந்து கொண்டார். அவரது துரதிருஷ்டமோ என்னவோ மிகச்சிறிய வயதிலே கணவரை இழந்தார். 1933ஆம் ஆண்டு கோவையில் தங்கியிருந்து ஒரு மில்லில் வேலை பார்த்து வந்தார். அப்போதுதான் புகழ்பெற்ற நாடக நடிகையான எஸ்.ஆர். ஜானகியை சந்தித்து அவரது நாடகக்குழுவில் நடிகையாக அறிமுகமானார். இந்த ஜானகி வேறு யாரும் இல்லை, ஊமை வழிகள் படத்தில் வரும் அந்த பயங்கரமான பாட்டி தான். விசு படங்களிலெல்லாம் இவர் நடித்திருப்பார். அவரது நாடகக் குழுவில் 6 ஆண்டுகள் நடித்து வந்தார் சி.டி. ராஜகாந்தம். 1939இல் மாணிக்கவாசகர் என்ற படத்தில் அறிமுகமானார் சி.டி. ராஜகாந்தம். இவரது நடிப்பை பார்த்த அந்நாளைய புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகரான காளியன் ரத்னம் அவரை தனது இணையாக படங்களில் சேர்த்து கொண்டார். அக்காலத்தில் என்.எஸ். கிருஷ்ணன், டி.ஏ. மதுரம் ஜோடிக்கு பிறகு காளியன் ரத்னம், சி.டி. ராஜகாந்தம் ஜோடி மிகப்பெரிய பிரபலமடைந்தனர். இவர்கள் நடிப்பில் வந்த 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி, சபாபதி போன்ற படங்கள் பெரும் வெற்றியை அடைந்தன. இவர்கள் இணை சேர்ந்திருந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய புகழடைந்த போது இவர்கள் திருமணம் புரிந்து கொண்டதாகவும் பிறகு கருத்து வேறுபாடால் பிரிந்து இருந்தனர் என்றும் கூறப்படுகிறது. பிரிந்திருந்த வேளையில் இவர்கள் தனித்தனியே நடித்த எந்த படங்களும் சரியாக போகாததால் இவர்கள் வாழ்வில் மீண்டும் இணை சேர்ந்தனர் என்று கூறப்படுகிறது. 1950இல் காளியன் ரத்தினம் ஒரு படப்பிடிப்பில் விபத்துக்குள்ளாகி மரணமடைந்தார். அதன் பிறகு சி.டி. ராஜகாந்தம் நகைச்சுவை நடிப்பை விட்டுவிட்டு பெரும்பாலும் வில்லி கேரக்டர்களை செய்ய ஆரம்பித்தார். வேதாள உலகம், உதிரிப்பூக்களில் கூட இவரது வில்லத்தனமான நடிப்பை கண்டு வியந்திருப்பீர்கள். விடாது கருப்பு வரை தொலைக்காட்சி தொடர்களிலும் இவர் நடித்து வந்தார்.